கரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? நான் பேசுறது பின்னாடி கேட்குதுங்களா? ஓகே. என்ன நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையில் 8 மணி 7:30 மணிக்கு கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேங்க, 2025 முடியுது அப்படின்னா கன்ஃபார்ம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா லட்சாதிபதியும் கோடீஸ்வரன் கண்டிப்பாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் இது மாதிரி மீட்டிங் இருக்கும். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் மீட்டிங் போகணும். ஓகேங்களா? வீட்டில் 10 மணிக்கு மீட்டிங் எப்படின்னா 6 மணிக்கெலாம் கிளம்பணும். கிளம்பி 2-3 பஸ் ஏறி மீட்டிங் எனக்கு போவேன் நான். ஓகேங்களா? அவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும். எல்லோரும் சிரிப்பாங்க. குழப்பத்தவ பேக்கை தூக்கிட்டு காலங்காத்தால் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கே போகிறா? எங்கேயோ போகிறா. 6 மணிக்கு கிளம்பிட்டா. நீ நைட் தான் வீட்டுக்கு வருவா. கிண்டல் சரிங்களா? நிறைய பேர் நக்கல் நையாண்டி நிறைய இருக்குங்க. ஏங்க அப்படி பேசுறாங்க? இப்படிப்பட்ட பிசினஸ் வாய்ப்பை ஏன் அப்படி பேசுறாங்க? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் முதலீடு போட்டால் தான் பிசினஸ். பல கோடி ரூபா முதலீடு போடணும், பல லட்ச ரூபா போட்டால் தான் பிசினஸ் நினைக்கிறாங்க. இல்லைங்களா? இது காலகட்டத்திலும் பிசினஸ்னா கண்டிப்பா நமக்கு தெரியாதுங்க. தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அத்தனையும் தாண்டி எதையுமே காதுல வாங்காம, ஓகேங்களா, இந்த பிசினஸ் பத்தி எனக்கு தெரியுங்க. வாய்ப்பு கொடுத்த லீடர்ஸை மட்டும்தான் நான் பார்த்தேன். அவங்க லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் ஆகிட்டு இருக்கிறதை மட்டும்தாங்க நான் பார்த்தேன். என்னோட நோக்கம் அவங்கள மாதிரி நம்மளும் மாறணும், கோடீஸ்வரியா வரணும்னு சொல்லி அதே ஒரே எண்ணங்கள் மட்டும்தான். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க. காலையில் தூங்கி எதிர்த்த மீட்டிங் ஃபீல்டு லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்டேன். இன்னைக்கு 11 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரியா முன்னாடி பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு அதே வேலை அப்படியே அவங்க லைஃப் மாறவே இல்லைங்க. ஓகேங்களா? மாறவே இல்லை. அதே லைஃப், அதே வீடு, அதே வண்டி. ஓகேங்களா? அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் செல்வமணி எப்படிங்க இருக்கேன்? புரிஞ்சுதுங்களா? நல்ல விஷயத்த மக்கள் நம்ப மாட்டாங்க. பாசிட்டிவான விஷயத்த நீங்க 100% சொன்னாலுமே 10% எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இதே நெகட்டிவ் நீங்க 5% சொன்னாலும் 100% பாசிட்டிவா போறாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட மக்களுக்கு இடையில இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுத்த ஆரம்பத்துல பண்ணும்போது எல்லா தடைகளுமே வருங்க. ஓகேங்களா? எப்படி இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படிங்க இருந்துச்சு? இன்னைக்கு சௌமித்ரா மேடம் சூப்பரா இந்த இடத்துல பக்காவா பிளான புரிய வச்சாங்க. இல்லைங்களா? ஒரு குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லி புரிய வச்சாங்க. நான் சொல்றேங்க, இந்த இடத்துல உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம், தப்பே இல்லை. புரியட்டும், புரியாம இருக்குதுங்க. ஒன்னு சொல்றேங்க, இந்த பிசினஸ் வாய்ப்பு புரிஞ்செல்லாம் யாருமே உள்ள வரல. நானும் புரிஞ்சுட்டுலாம் வரல. வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா? அவங்களையும் மட்டும் தாங்க நம்பினேன். கடவுள் நேரடியாக வாய்ப்பு கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? கடவுள் ரூபத்துல உங்களை யாரு கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க கடவுள் ரூபத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு கெட்டியா பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இது சத்தியமான உண்மைங்க. என்னோட பேர் சொன்னா அறிமுகப்படுத்தினா, என்னோட பேர் செல்வமணி குமரேசன், எங்க சாரு குமரேசன். ஓகேங்களா? இந்த வாய்ப்பு எடுத்து 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 25 லட்சம் ரூபாய் கடனுக்கு வட்டி கொடுக்க முடியாம, பையனை ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம அப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சத்தியமா சொல்றேன், கம்பெனி எங்க இருக்குன்னு கேட்கல, யார் ஓனர்னு கேட்கல, பிசினஸ் எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க. என் கூட நின்னுங்க, ஒரு 3 வருஷம் எங்க கூட நின்னுங்க, உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி தர்றேன் அப்படின்னாங்க. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஜாயின் பண்ணணும், பணம் இல்லை, எல்லாம் பணம் வச்சுட்டு வந்தோமா? இன்னைக்கு ஜாயின் பண்ணுங்க, கேட்டு பாருங்களேன், பணம் வச்சுட்டு எல்லாம் வந்தாங்களா? கண்டிப்பா இல்லைங்க. நானும் பணம் வச்சுக்கிட்டு வரல. 25 லட்சம் ரூபாய் கடனுக்கு வட்டி கொடுக்க முடியாம ஃபேமிலி பயங்கர கஷ்டங்க. ஏன்னா நல்ல விவசாயம் இருக்கு, நாங்கள் நல்ல விவசாய ஃபேமிலி. ஏன்னா விவசாயம் எல்லாரும் சொல்றீங்க, நல்ல விவசாயம் உழவு கடனா? நிறைய பேர் நினைப்பீங்க. நல்ல விவசாயம் பண்ணுறவங்க கேட்டு பாருங்க. சரிங்களா? அதிகமாக விவசாயம் இருந்தால் அதிக கடன் இருக்கும், கொஞ்சம் விவசாயம் இருந்தால் கொஞ்சமாக கடன் இருக்கு. உண்மையா இல்லைங்களா? விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? இது உண்மையா இல்லையா? ஓகேங்களா? அவ்வளோ கடன். அதெல்லாம் சைடு பிஸ்னஸ் தறியில் பண்ணாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க 12 பேர். அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து கடனை வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்தோம். ஏகப்பட்ட ரிஸ்க்குங்க.
அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய் ஹார்ட் ஒர்க்கு. காலையில் 6 மணிக்கு வச்சு நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குவாங்க. சத்தியமாக சொல்கிறாங்க 12 மணி ஆயிருங்க, தூங்க முடியாது. ரெஸ்ட் இருக்காது. யாராச்சும் எங்கள் வீட்டுக்கு ரெஸ்ட் பண்ணாங்கன்னா பேச முடியாதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்னடா பண்ணுறது, இப்படி அவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்னு சொல்லி அப்படி மனசில் அப்படி பயங்கர வேதனையோடு ஓடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடச்சிது. எந்த டவுட்டும் கேட்கல. ஒன்று வருமானம் வரும், கூட நின்னா போதும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? நம்ம தனித்திறமைக்கு இங்கே வேலை இல்லை, உனக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம், கூட நின்று அப்படின்னாங்க. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. அது எல்லாத்துக்கும் பிடிக்குமா? நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போய் தனியாக பண்ணுங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஐயோ எப்படி போய் தனியாக பண்ணுறது, நமக்கு முடியுமா? இது என்னதே படிச்சிருந்தாலும் நமக்கு புதுசு தான் இது இல்லையா, ஒரு பயம் இருக்கும். எங்கள் லீடர் சொன்னாங்க, மேடம் ஜாயின் பண்ணிட்டு கூட ஆனால் நீங்கள் அதிகமாக வாய் வச்சுனீங்க அந்த பிஸ்னஸை தோற்று போயிடுவீங்க. நீங்கள் சொன்னது, நீங்கள் பேசாமல் எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரி கூட மட்டும் நில்லுங்க. ரொம்ப பிடிச்சதா? இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குதா? கூட நிற்கிறது கஷ்டமா? நம்ம கடனை கட்டித்தரணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்கிறாங்க. கூட நிற்கிறதுக்கு என்ன இல்லையா? அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஜாயின் பண்ணணும். பணம் இல்லைங்க. தாலி செயினை கொண்டு வெள்ளிக்கிழமை காலையில் விஜயநகர் நைட் எங்கள் வீட்டில் 9 மணிக்கு பிஸ்னஸ் பேச வராங்க. 11 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு. அவங்க போகும்போது காலையில் விடியாக தூக்கம் இல்லை, என்ன பண்ணலாம் இல்லை. எங்கள் சாரை கேட்டேன் தாளிச்சி வைக்கலான்ட்டு. அவங்க ஒத்துக்குவாங்களா? எங்கள் சாரு இன்னைக்கு வந்து கெத்தா முன்னாடி இருந்தாங்களா? நான் அன்னைக்கு எப்படி சொன்னாங்க தெரியுமா, பொறு, எதுக்கு அவசரப்படுற, பொறு, ஒரு வாரம் பொறு, ஏதோ ஒன்று பண்ணி தர்றேன், அதை நீ போய் பிஸ்னஸ் பண்ணுவியா, உனக்கு என்ன தெரியும். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தனியாக ஒரு நாள் கூட எங்கள் அப்பா வீட்டுக்கு தனியாக போனதில்லை. பஸ் ஏறி தனியாக, அன்றைக்கெல்லாம் பஸ் தானே, நல்ல 2 வீலர் கூட கிடையாது எங்கள் வீட்டில், பஸ்ஸில் தான் போகணும். அது என் பையன் தூக்கிட்டு போகணும், எனக்கு ஒரே பையன் தான். பையன் குழந்தையில பையன் தூக்கிட்டு போகணும், என்னால் தனியாக போக முடியாது, அவனை எடுத்துக்கிட்டு படியில் ஏற முடியாது. அந்த மாதிரி ரொம்ப சிரமப்படும்போது எங்கள் சார் எனக்கு தனியாக விட மாட்டாங்க, கூட வேலை வருவாங்க, கூட வேலை கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த உனக்கு என்ன தெரியும், நீ தனியாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா வாய்ப்புக்கும் கூட இருக்காங்க இல்லையா, நமக்கு என்ன தனியாக போய் பண்ண போகிறோமா, அந்த தைரியம் எனக்கு இருந்துச்சு. நான் தாலி செயின் வச்சு பண்ணணும் அப்படின்னு எனக்கு சார் வேண்டாம் அப்படின்னாங்க. பொறு, ஒரு வாரம் பொறு. நான் சொன்னேன், ஒரு வாரம் யாருக்கு பணம் தருவா, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்க முடியல, மொல்லையை வாங்கி வெள்ளை போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா. அது நமக்கு தெரியும், வெளியிட்டு தெரியாது. யார் கொடுப்பா? கடன் கொடுத்தவங்களும் தெரியும் வட்டி ஒழுங்காக கொடுக்குறது இல்லைன்னு. மற்றவங்களுக்கு தெரியுமா? நம்மதே பந்தா வாக்கு, சொந்த வந்தப்போ யாருக்குமே கடன் கொடுக்கறது தெரியாது. அந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுப்போம், வெளியவே தெரியாத அளவுக்கு ஓட்டியாச்சு. ஆனால் கடைசியாக கண்டிப்பாக எப்படி தெரிய போகும் இல்லையா. இந்த வாய்ப்பு எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத அளவுக்கு பண்ணணும். கடவுள் கொடுத்த இனிமேல் சொல்லுங்க, கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். ஓகேங்களா? இந்த விஷயத்தை வெளியே தெரியாமல் கடன் வாங்கினது தெரியாமல் கட்டுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு. ஓகேங்களா? எனக்கு புரிஞ்சுது. வெள்ளிக்கு நம்ம காலையில் என்னோட தாலிச்சியில் கொண்டு பேங்கில் வச்சு, 3 லட்சம் கிளாஸ் பேங்கில் வச்சு அன்றைக்கே 1 லட்சம் கட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா ஸ்டார்ட் பண்ணுது? ஏன்னா இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க. உண்மையை சொல்லணுமா, கடவுளால் ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் அண்ணா. ஓகேங்களா? அந்த அண்ணா இன்னைக்கு சொல்கிறேன், மறக்கவே முடியாதுங்க. ஓகேங்களா? குலதெய்வத்தோட உங்களுக்கு நான் மரியாதையை அவங்க நேசிச்சுருக்கேன், மரியாதையை கும்பிட்டுட்டு இருக்கிறேங்க. ஓகேங்களா? கைமூப்பி டெய்லி கும்பிட்டுட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க முன்னாடி இந்த தேவி பார்த்தீங்களா, தேவி யாருக்குங்க கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு காட்டுக்குள்ளே களை வெட்டிக்கிட்டு நடவு நட்டுக்கிட்டு, ஓகேங்களா, பால் திறந்துக்கிட்டு காய் முடிச்சுட்டு ஒரு செல்வமணிக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுத்து வரல அப்படிங்கிற மரியாதை கிடைக்குமா? இந்த அங்கீகாரம் கிடைக்குமா? நீங்க நினைப்பீங்க அவங்களால தான் முடியும், நம்மளால முடியாது. சத்தியமா சொல்றது, எல்லாத்தினாலே முடியுங்க. நம்ம நினைச்சா எல்லாத்தினாலும் முடியும். வாய்ப்பு எடுத்தாச்சு, தாலி செயின் வச்சுட்டு வாய்ப்பு எடுத்தாச்சு. அதே மாதிரி கவரிங் செயின் வாங்கி போட்டுட்டு, அதே மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக கவரிங் செயின் வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ நம்ம வீட்டில் இருக்காங்க, கழுத்தை பார்த்தாங்க, பயங்கர கோபம். பொழையாதுல, பொழைக்கு தெரியாதுல. வெள்ளிக்கிழமை எதுமா ஒரு தாலி குடி கழிச்சு எவ்வளோ பேங்கில் வைப்பாளா, கழுத்துட்டு கழிச்சாமா வெள்ளிக்கிழமை, பயங்கர பிரச்சனை. அம்மா பேசுனாங்க, காலையில் வந்து எதுவுமே பேசல. திரும்பி பேசுறவங்களுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஓகேவா? பேசலாமா?
அப்போ எதுவுமே பேசல, பேசிட்டு போகிறாங்க, பெரியவங்க பேசிட்டு வரும் இல்லையா, பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அமைதியாக இருந்தேன். ஏன்னா அவங்க முன்னாடி இந்த பிஸ்னஸில் ஜெயிச்சு ஓகேங்களா இதை விட பல மடங்கு கோல்டு வாங்கி அவங்க கூட நிரூபிக்கணும். அந்த மாதிரி என்னங்க எனக்கு மனசில் வந்துச்சு. எதுவுமே பேசலை, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விவசாயத்தை விட்டுட்டு உடனே வர முடியாது, தறி விட்டுட்டு உடனே வர முடியாது. தறி 12 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. பார்ட் டைம் காலையில் ஒரு 2-3 மணி நேரம், காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிளம்புனா 10 மணி வரைக்கும், ஈவினிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 to 11 மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாரு ஓகேங்களா. பார்ட் டைம் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் உண்மையை நினச்சா வெக்கமாக இருக்குங்க. என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம், இப்போ நினச்சா எவ்வளோ பின்தங்கி வாழ்ந்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. ஒரு 2 வீலர், நல்ல 2 வீலர் கிடையாது எங்கள் வீட்டில். டிவி சுற்றி 3000 வண்டி, அந்த வண்டி அன்றைக்கி 3000 ரூபா அந்த வண்டி, புக்கு இல்லை அந்த வண்டிக்கு ஓகேங்களா. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருந்தாங்க. ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணுன்னா கூட வண்டி இல்லை ஓகேங்களா. அந்த மாதிரி வாழ்ந்த செல்லுமணி இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து ஏன்னா டிவி போட்டால் வண்டி வாங்கலாம் முடியும், அதுவுமே முடியல. ஒரு 10,000 ரூபா கட்டி வண்டி எடுத்தால் மாதம் ஒரு 2000-2500 ரூபா கட்டினா வண்டி எடுக்கலாம். அதுவுமே நம்மளால் முடியாமல் வண்டி கூட வாங்க முடியல. இந்த பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்ததுக்கப்புறம் எனக்கு வருமானம் 1.5 மாதத்தில் வந்த வருமானத்தை வச்சு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு மீதியே லோன் போட்டு ஒரு வண்டி வாங்குற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு கம்பெனி அப்படின்னா ஒன்லி ஒன் மெடிக்கல் மார்க்கெட்டிங். வண்டி வாங்கி சாரி கொடுத்தாச்சு. எதுக்கு அப்படின்னா நைட்டு வந்து கரெக்டாக 12 மணி 10 மணிக்கு பிஸ்னஸ் போய் வந்து சாரி வந்து கூப்பிட்டு வரணும், அதுக்கு வண்டி வேணுமா, வண்டி வாங்கி கொடுத்தாச்சு. சாருக்கு பயங்கர சந்தோஷம். இது வரைக்கும் தலைமுறையும் விவசாயம் பண்ணி ஒரு வண்டி வாங்க முடியல. இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து 1.5 மாதம் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தது பெரிய விஷயம் இல்லவா. ரொம்ப சந்தோஷம், பயங்கர சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் வெறித்தனமாக பார்ட் டைம் பண்ணினேன். கரெக்டாக 3 மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த பிஸ்னஸில் வந்த வருமானம் வாரம் 5000 6000 ஓகேங்களா வருமானம் வர ஆரம்பிச்சது. அப்படி வெறித்தனமாங்க இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக சம்பாதிச்சே தீரணும், லைஃப் ஸ்டைலில் மாற்றியே தீரணும்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் வந்தாச்சு. ஃபுல் டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இந்த பிஸ்னஸை வெறித்தனமாக பண்ணினேன். 6வது மாதம் வந்த வருமானத்தை வச்சு கடன் அப்படியே இருக்குங்க, கடனை கட்டல, சின்ன சின்ன தேவையை பூர்த்தி பண்ணியாச்சு. 2 வீலருக்கு மாதம் டிவி கட்டணும். அது இல்லாமல் 6 மாதத்தில் ஒரு கார் 1 லட்ச ரூபாயில் மாறிட்டாருங்க. ஒயிட் ஒரு காரு 1 லட்ச ரூபாயில் சென்னட்டா கார் வாங்கினேன் ஓகேங்களா. அதுக்கும் 50,000 ரூபா லோனு, 50,000 ரூபா எடுக்காச்சு ஓகேங்களா. வந்ததையுமே வந்து வாரம் 1 லட்ச ரூபா வேணும், மேடம் மாதிரி வாரம் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும். முடியுமா முடியாதுங்க ஓகேங்களா. படிப்படியாக டெவலப் ஆகணும். வண்டி கார் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சாருக்கு வந்து வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நான் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு தெரியும். அவங்க என்ன சொல்லுறீங்களா, ஏன்னா நம்ம வந்து வீட்டு சண்டை போடக்கூடாது இல்லையா, அதிகாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் பிஸ்னஸ் சம்பாதிக்க சொல்லி அதிகாரம் பண்ண வெளியே விடுவாங்களா, உனக்கு சம்பாதிக்கிட்டே உங்களை அதிகாரம் பண்ணிட்டு போவேன்னு சொல்லி என்ன பண்ண முடியும். அப்படியே ஐஸ் வச்சுக்கோங்க. கார் வாங்கி வச்சுங்க, காருக்கு ஒரு டிரைவர் வேணுங்க, ஒரு டிரைவர் நல்ல ஒரு டிரைவராக பாருங்க அப்படிங்க. டிரைவர் எதுக்கு, நான் வர ஃபுல் டைம் ஓகேவா, 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்ட்டு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்துட்டு கரெக்டாக 6வது மாதம் எங்கள் சார் என் கூட வந்தாச்சுங்க. விவசாயம்லாம் குத்தகை விட்டாச்சு, இன்னைக்கு வரை குத்தகை தான் இருக்குது. தறி விட்டாச்சு, எருமையெல்லாம் வித்தாச்சு. எருமை நல்லா பால் கறக்கிற எருமை 4 எருமை இருக்குது ஓகேங்களா. 2 எருமை பால் கறக்கு 2 வருஷம், இது மாதிரி மாற்றி கறக்கிற மாதிரி 4 எருமை வச்சுருப்போம். எல்லாமே விற்றுட்டு அன்னைக்கு ஆரம்பித்தோம், ஃபேமிலியை ஃபுல் டைம் பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இன்னைக்கு கஸ்டமர் இப்போ எங்கே போனாலும் ஓகேங்களா, ஹோட்டல் சாப்பிட்டாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் எங்கே இணை பிரியாமல் ஓகேங்களா, ஒரு 5 நிமிஷம் கூட பிரியாமல் வாழ்ந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வாழ்ந்தாங்கன்னா அது பொறாமை இல்லை, கஸ்டமருக்கு பொறாமை இல்லை, போட்டி இல்லை ஓகேங்களா. சந்தோஷமா இது நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோம், என்னோட ஃபேமிலிக்காக நான் சம்பாதிக்கிறேன் ஓகேங்களா. வருமானம் என் பேரில் வந்தாலும் எங்கள் சார் பொறாமப்படுறதில்ல, ஏன் தெரியுங்களா, நம்ம ஃபேமிலி இல்லையா. இன்றைக்கி சொல்கிறேன், ஏடிஎம் தான் எங்கள் சாருக்கு தான் இருக்குது. எனக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது, உள்ளே போகவே மாட்டேன், பேங்க் பக்கமே நான் போக மாட்டேங்க. எல்லாம் வர செலவு அவங்க தான் ஓகேங்களா. நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் வர செலவு அவங்க ஓகேவா. ஏன் என்னோட குடும்பங்க ஓகேங்களா. அந்த மனசோட இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ண கழித்து இன்றைக்கி 2 பேர் சேர்ந்து ஒற்றுமையாக பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி லைஃப்பில் ஜெயிக்க முடிஞ்சுது ஓகேங்களா. ஓகேவா. இன்றைக்கி எனக்கு செலவு ஒரு 1000 ரூபா கொடுங்க, 2000 கொடுப்பாங்க, 5000 கொடுப்பாங்க. இந்த கொண்டு வேண்டாங்க, இவ்வளோ பணம் எதுக்குங்க, பாதுகாப்பாக கையில் வச்சுக்கொள்வேன், கொண்டு என்ன பண்ணுது
அந்த மாதிரி ஓகேங்களா, சம்பாதிக்கணுங்களா ஓகேங்களா. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஏன்டா எங்கடா இன்னைக்கு ஒர்க் இல்லையா, இன்னைக்கு வீட்டுக்கு வேலை இல்லையா ஓகேங்களா, இது வரைக்கும் பாருங்க. பணம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் பிரச்சனை வருமா? பிரச்சனை ஏங்க வருது? கல்யாணத்துக்கு தான் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் அழகா இருந்தா போகுது, நல்லா ஃபேமிலி நல்லா இருக்கலாம் ஓகேவா, அதான் நல்லா நினைக்கிறோம். நம்ம ஹஸ்பண்ட் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியுது இங்க என்ன வேணும், பணம் வேணுங்க ஓகேங்களா. பணம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. அழகு இருந்தால் பிரச்சனை வரும் வராதா? அதிகமாக வரும் ஓகேங்களா. என்னங்க அது மாதிரி 2 பேரும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா ஒன்று பணம் ஓகேங்களா. இன்னைக்கு ஃபேமிலியில் ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னா பணங்க. பணம் சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் ஒற்றுமை வேணும். ஃபேமிலி தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணி நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சென்சிட்டிவ் எங்கள் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் சண்டை கட்டுவாங்க, எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் சண்டை கட்டுவாங்க. எதுக்குமே சண்டை கட்டுவாங்க. அவங்க கூட்டி அந்த இடத்துல உட்கார வைக்கும் போது புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சிக்க மாட்டாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் லேடிஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு என்னோட டிவி 170 பேர் இன்னைக்கு லேடிஸ் தான் இருக்காங்க சரிங்களா. இன்னைக்கு லேடிஸ் பொறுத்த வரைக்கும் திரும்ப அனுபவத்தை சொல்கிறேங்க, கஷ்டம் அப்படின்னா அதிகமாக லேடிஸ் தான் வேதனைப்படுவாங்க. சென்ஸ் எங்கள் வீட்டு சொல்லுவார், ஆனால் போ கடன் தான் இருக்குது முடியலையா, விற்று கட்டினா போகுது, என்ன ஒரு 20 சென்ட் விற்று கட்டினா போகுது. எங்களால் லேண்டு நல்லா வளர்த்து விற்குங்க ஓகேங்களா. 10 சென்ட் விற்றா எப்படி இருந்தாலும் 80 லட்சம் விற்கலாம். 20 சென்ட் விற்றா கடனை கட்டிட்டு ஜாலியாக ஒரு கார் வாங்கிட்டு காருக்கு பீஸ் அடிக்கிட்டு மற்ற சென்ட் 5 சென்ட் விற்று பீஸ் அடிச்சுட்டா போகுது இல்லையா. இன்னும் அப்படித்தானே ஓடிட்டு இருக்குது. அந்த மாதிரி எங்கள் சார் சொல்லுவார், ஒரு கடனாக பண்ணுவோம். நான் நினைப்பேங்க, பெரியவங்க சம்பாதிச்சதுல 1 சென்ட் கூட விற்கக்கூடாது. உண்மையா இல்லையா? நம்ம சம்பாதிக்கணும் ஓகேங்களா. அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு என்றைக்குமே இருக்குங்க. அந்த எண்ணங்கள் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற அசத்து அப்படியே 1 சென்ட் கூட விற்காம ஓகேங்களா. இன்னைக்கு வரும் அது அப்படியே இருக்கு. போன மாதம் நீங்கள் பார்த்துப்பீங்க, போட்டால் வந்துருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் தெரியும். 1.25 கோடியில் ஒரு 4 ஏக்கரு ஓகேங்களா. நான் விற்கலைங்க, எங்கள் பங்காளிகள்லாம் விற்று செலவு பண்ணுவாங்க. எல்லாம் விற்றுட்டாங்க. டவுன் பக்கம் எல்லாம் ஈஸியாக விற்குது இல்லையா, நல்ல விலை வருது இல்லையா, விற்க வேண்டியது, ஜாலியாக வீட்டுக்கு சாப்பிட வேண்டியது, எல்லாமே முடிச்சு கட்டியாச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த செல்வமணி இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்ததோட பலன் இன்னைக்கு என்னோட இடத்தையும் சரி எதையுமே விற்காம எக்ஸ்ட்ரா 4 ஏக்கர் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். என்னோட பையன் பேர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா.